ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன். இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்ப்யூட்டர் எஸ்எம்பிஎஸ் பாக்ஸை வச்சு பவர் சப்ளை ப்ராஜெக்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். அதாவது இது வந்து நம்ம ரேடியோக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 12012 டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு தான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஒரு வீடியோவில் இதை நம்ம எப்படி பண்ணோம், என்ன ஏது அப்படின்ட்டு ஃபுல் வீடியோவை பார்க்கலாம். ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். சின்ன பசங்க யாருமே ட்ரை பண்ண வேண்டாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம 230 வால்ட்லேருந்து ப்ராஜெக்ட் செய்கிறனால பார்த்து எடுத்து பண்ணணும். ஸோ கொஞ்சம் பெரிய ஆட்கள் உதவியோட நீங்கள் பார்த்தீங்கன்னா பண்ணுங்க. ஸோ ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட பழைய ஹோம் தியேட்டரில் உள்ள 12012 டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது கூட டுவல் சப்ளை ரெக்டிஃபையர் எல்லாம் சேர்ந்து தான் இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ அதாவது ஒரு அட்டை பாக்ஸில் மாட்டி அதுக்கு பிறகு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து ரொம்ப ஓவர் ஹீட் ஆகினால இதுக்கு ஒரு கூலிங் ஃபேன் வைக்கிற மாதிரி ஒரு ஐடியா வந்துச்சு. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து பழைய எஸ்எம்பிஎஸ் பாக்ஸோட கேபினெட் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஃபேன் இருக்கும். ஸோ ஃபேனு பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா காற்றை வெளியே தள்ளுற மாதிரி இருக்கும். அதாவது காற்றை இழுத்து வெளியே தள்ளுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. ஏன்னா கம்ப்யூட்டர் எஸ்எம்பிஎஸ் பாக்ஸில் எப்போவும் அப்படி தான் இருக்கும். ஆனால் நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா வெளியே இருந்து காற்றை உள்ள தள்ளுற மாதிரி வைக்க போகிறோம். அதாவது டிரான்ஸ்ஃபார்மரில் படுற மாதிரி வைக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு பொசிஷன் பார்த்தா கரெக்டாக தெரியும். இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வைக்க போகிறோம். ஸோ கேபினெட்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாக செட் ஆகிட்டு இனி வந்துட்டு அதுக்கான கோல்ஸ்லாம் போட்டு அதில் நட்டு போல்ட்டு போடுற மாதிரி எல்லாமே செட் பண்ணணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேபினெட்டில் வந்து ஓட்டை போட்டுட்டு வந்துடுறேன். ஸோ ஓட்டை போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரை கரெக்டான பொசிஷனில் வச்ச பிறகு ஒரு கிரையான்ஸா இல்லாட்ட ஸ்கெட்சா ஏதாவது ஒன்று வச்சு கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மார்க் பண்ணணும். அப்போ தான் வந்து ஓட்டம் போடும் போது கரெக்டாக நமக்கு வந்து மார்க் ஆன இடத்துல ஓட்டம் போட முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து ரெண்டு சைடுமே மார்க் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு மண் தர அந்த மாதிரி இடத்துல வச்சுக்கிட்டு ஒரு உளி மாதிரி எங்கள் வீட்டில் உண்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏதாவது கம்பி ஏதாவது ஓட்ட போடுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதை வச்சுட்டு சுற்றி வச்சு நல்லா தட்டி விட்டோம் பாருங்க. நல்லா அழகாக பார்த்தீங்கன்னா ஓட்ட விழுந்துட்டு ரெண்டு சைடுமே. இனி வந்துட்டு நம்ம டிரான்ஸ்ஃபார்மரை வச்சு பார்க்குறோம் பாருங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபிட் ஆகுது. இனி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணிட்டு இனி வந்து ரெக்டிஃபையர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாக சால்ரிங் பண்ணி லைனு சுவிட்ச் எல்லாமே வைக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வலையில் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்ஸ் மாதிரி போட்டிருப்பேன். இதில் தான் வந்து ஸ்பீக்கர் கனெக்டர் வந்து கனெக்ட் பண்ணுவேன். அதாவது பார்த்தீங்கன்னா பவர் சப்ளைக்காண்டி இது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பார்த்தீங்கன்னா போட்டேன். கட்டியெல்லாம் கத்திரியை வச்சு அழகாக அந்த வலையை வெட்டி வளைச்சி சப்பி அப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் பண்ணினேன். இருந்தாலும் கொஞ்சம் நீட்டாக வந்துட்டு பரவாயில்ல. இதில் தான் இந்த மாதிரி ஸ்பீக்கர் கனெக்டரை கனெக்ட் பண்ணி டுவல் சப்ளை லைன்லாம் இதில் ஸ்பீக்கர் கனெக்டரில் கொடுத்து அவுட் எடுத்துரும். ஸோ பார்க்கலாம், நீட்டாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேனை ஃபிட் பண்ணிடலாம். அதாவது நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், ஃபேனை பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் எஸ்எம்பிஎஸ் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா காற்றை வந்துட்டு உள்ளேருந்து வெளியே தள்ளுற மாதிரி இருக்கும். அதாவது இந்த வலையோடி காற்று வந்து உள்ளே வரும். அதை வந்து இந்த ஃபேன் வந்து வெளியே தள்ளுற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம வந்து அப்படி ஃபிட் பண்ணக்கூடாது. காற்றை வந்துட்டு வெளியே இருந்து உள்ளே தள்ளுற மாதிரி இருக்கணும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போது. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபிட் பண்ணி டிரான்ஸ்ஃபார்மரில் படுற மாதிரி டிரான்ஸ்ஃபார்மரே வந்து ஃபிட் பண்ணிட வேண்டியதான். இவ்வளோ தான், ரொம்பலாம் இல்லை, இவ்வளோ தான் கான்செப்ட்டு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபேனை தான் ஃபிட் பண்ணிகிட்ருக்கோம். நட்டு போல்ட்டு எல்லாமே ரெடி ஆகிட்டு கரெக்டாக பார்த்திங்கன்னா எல்லாமே டைட் பண்ணிடலாம் வச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேனை நீட்டாக வந்து ஃபிட் பண்ணியாச்சு. இனி வந்துட்டு நம்மளோட டிரான்ஸ்ஃபார்மர் வந்து நீட்டாக அதில் ஸ்க்ரூலாம் போட்டு டைட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஏசி ஒயர் பார்த்தீங்கன்னா கொடுப்போம். பார்த்தீங்கன்னா அந்த ஒயர் வந்து எனக்கு வந்து பத்தலை, அதாவது எட்டலை அந்த சால்ட்ரிங் அடிக்கக்கூடிய இடத்துக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு கொஞ்சம் ஒயர் போட்டு சால்ட்ரிங் அடித்து டேப் அடிச்சு விட்டாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபிட் பண்ணுற பாருங்க, கரெக்டாக வந்து எட்டுது. இனி வந்துட்டு நம்ம ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணிட வேண்டியதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒத்த சைடு வந்து நம்ம நட்டு போல்ட்டு போட்டு டைட் பண்ணியாச்சு. ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் கீழே ஒரு ஸ்பாஞ்சு பார்த்தீங்கன்னா வச்சிருப்போம். எதுக்காகனா நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஆடக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி இந்த ஸ்பாஞ்சு பார்த்தீங்கன்னா வச்சிருப்போம். ஸோ அடுத்து இன்னொரு நட்டு போல்ட்டு போடக்கு முன்னாடி இந்த கேபினெட் பாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். அதாவது நம்ம பவர் சப்ளைலேருந்து ஒரு கிரவுண்டு பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். ஏன்னா கம்மிங் வராமல் இருக்கிறதுக்காண்டி. ஸோ அதுக்காக நான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒயர் எடுத்து டிரான்ஸ்ஃபார்மருக்கு கீழே நம்ம நட்டு போல்ட்டு போடுவோம் பார்த்தீங்களா, அதில் வச்சு கரெக்டாக பார்த்தீங்கன்னா நட்டு போல்ட்டு போட்டு நல்லா டைட் பண்ணிட்டேன். இனி இந்த லைனை
லைனை போய் நம்ம வந்து பவர் சப்ளை கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிட வேண்டியதான். ஸோ அதை பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து dual சப்ளை யூஸ் பண்ண போகிறனால நம்ம வந்து dual சப்ளை ரெக்டிஃபையர் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதை அவங்கள பார்த்தாலே தெரியும். ரெக்டிஃபையர் பண்ண தெரியும் நினைக்கிறேன். அப்படி பண்ண தெரியாதவங்களுக்கு அடுத்த வாட்டி பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து ரெக்டிஃபையருக்கு வந்து இன்புட்டை கொடுக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரில் சென்ட்ரி பின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கருப்பு கலர் ஒயிட் தெரியுதா, அது பார்த்தீங்கன்னா கிரவுண்டு. அப்புறம் ரெண்டு சைடுமே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏசி வால்டேஜ், அதாவது ப்ளஸ் மைனஸ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிடுவோம். அது நம்ம ஏசியில் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டிசியாக கன்வெர்ட் பண்ணும்போது ரெக்டிஃபையரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டிரான்ஸ்ஃபார்மரில் இருந்து வரக்கூடிய ஏசியை வந்து டிசியாக கன்வெர்ட் பண்ணுறக்கூடிய நம்மளோட ரெக்டிஃபையருக்கு வந்து இன்புட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளோட வால்டேஜ் இன்புட்டு. கிரவுண்டு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரில் 3 வைண்டிங் இருக்குல்ல, அதில் சென்ட்ரு லைன் தான் பார்த்தீங்கன்னா கிரவுண்டாக கொடுக்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 12 அப்படிங்கிறனால இது பார்த்தீங்கன்னா 12 வால்டேஜ். அப்புறம் இன்னொரு மஞ்சள் ஒயர்னா சால்ட்ரிங் அடிக்க மாட்டிங்களா, இதுவும் பார்த்தீங்கன்னா 12 வால்டேஜ் தான். ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் நம்ம சால்ட்ரிங் அடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ரெண்டு மஞ்சள் கலர் ஒயரும் சேர்ந்து அப்படின்னா நமக்கு வந்து 24 வோல்டேஜ். இடையில ஒரு கிரவுண்டு அப்படின்ட்டு தனித்தனியாக பிரித்தோம் அப்படின்னா 12 ஓகேவா? இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கெப்பாசிட்டரில் வந்து ரெக்டிஃபைர் பண்ணி அதுக்கு பிறகு வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். கெப்பாசிட்டரில் ப்ளஸும் மைனஸும் ஜாயின் பண்ணுற இடத்துல வந்தீங்கன்னா நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்மரோட மைனஸை பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். அப்போ தான் கரெக்டாக வந்துட்டு நமக்கு வந்து dual சப்ளை வந்து கரெக்டாக கிடச்சிட்டு இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து அவுட்புட்டாக வரக்கூடிய ஏசி லைனே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிசியாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய அந்த ரெக்டிஃபையரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ராப்பராக கனெக்ஷன் கொடுத்துட்டோம். இனி பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிரவுண்டு வந்து கனெக்ட் பண்ணணும். அதாவது நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் பாடி எல்லாம் சேர்ந்து ஒரு கிரவுண்டாக வரும் பார்த்தீங்களா, ஒரு ஒயர் எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த கிரவுண்டை பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெக்டிஃபையரில் ஒரு கிரவுண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது நம்ம சொன்ன பார்த்தீங்களா ப்ளஸும் மைனஸும் சேரக்கூடிய இடம் வந்து கிரவுண்டு. அந்த கிரவுண்டில் வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வந்து ப்ராப்பராக கனெக்ட் பண்ணிட்டோம். இனி பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் மாட்டலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா சுவிட்சை வந்துட்டு அதில் வச்சு பார்த்தேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபிட் ஆச்சு. ஸோ அந்த வலையை லேசாக கட் பண்ணி விட்டுட்டு கரெக்டாக ஸ்க்ரூலாம் போட்டு எடுத்துட்டு சுவிட்சை பார்த்தீங்கன்னா அதில் வந்து மாட்டி விட்டுட்டேன். இனி வந்துட்டு நம்ம அதில் லைன் கொடுக்கலாம். ஸோ சுவிட்சில் எந்த லைன் கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு அந்த ஏசி வால்டேஜ் உள்ளே வருது பார்த்தீங்களா, அந்த 230 வால்டேஜ் அதில் இருந்து ஒரு லைன் கட் பண்ணி விட்டு இதில் பார்த்தீங்கன்னா கொடுக்குற மாதிரி அந்த கான்செப்ட் எல்லாம் நம்ம வந்து கொடுக்கணும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம dual சப்ளை லைன் எடுக்கிறனால நமக்கு வந்து ஒரு லைன் வந்தும் இன்னொரு லைன் வராமல் அந்த மாதிரி இருக்கக்கூடாது, வேற ஐசி போயிடும். அதனால பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்மருக்கு இன்புட் கொடுப்போம்ல 230 வால்டேஜ், அதில் பார்த்தீங்கன்னா சுவிட்சை கனெக்ட் பண்ணணும். அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து வரக்கூடிய இன்னொரு லைனை பார்த்தீங்கன்னா அந்த அடாப்டரில் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிடணும். அப்புறம் சுவிட்சில் இருந்து ஒரு லைன் எடுத்துட்டு போய் நம்ம அடாப்டரில் கனெக்ட் பண்ணிட வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பவர் சப்ளை இன்புட் வந்து கரெக்டாக இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கூலிங் ஃபேனுக்கு வந்து வால்டேஜ் இன்புட் கொடுப்போம். இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா 12 வால்டேஜ் ஃபேன். அதனால பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கெப்பாசிட்டர்ல இருந்து ப்ளஸ் மைனஸ் பார்த்து கரெக்டாக சால்ட்ரிங் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃபேன் வந்து ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே நீட்டாக சால்ட்ரிங் பண்ணிட்டோம். சால்ட்ரிங் பண்ண பேஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வேஸ்ட் துணி வச்சு பார்த்தீங்கன்னா தொடச்சிக்கிட்டேன். ஸோ அடுத்து நம்ம ஒயர் கனெக்ட் பண்ணதுக்காண்டி இந்த ஸ்பீக்கர் கனெக்ட் ஆகணும்னு எடுத்திருக்கோம். பனானா சாக்கெட் இருந்தால் நல்லாயிருக்கும், அது பார்த்தீங்கன்னா கிடைக்கல. ஸோ இதை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே நட்டு போல்ட் எல்லாம் போட்டு நீட்டாக டைட் பண்ணியாச்சு. இனி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து வால்டேஜ் அவுட்புட் நம்ம ரெக்டிஃபையர்லேருந்து எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்களா, அதை வந்துட்டு இதில் சால்ட்ரிங் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் பண்ணிட்டோம். அதாவது இதில் வந்து மெட்டல் பாடி இருக்கிறனால நமக்கு வந்து மெட்டல் பாடியில் டச் ஆகிடக்கூடாது. டச் ஆகிட்டு அப்படின்னா நமக்கு வந்து எல்லாம் ஸ்டார்ட் ஆகி டிரான்ஸ்ஃபார்மர் வந்து போயிடும். அதனால் கொஞ்சம் பார்த்து எடுத்து பண்ணுறேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சப்ளை எடுத்திருக்கேன், dual சப்ளை எடுத்திருக்கேன். சிங்கிள் சப்ளை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 012 அப்படின்னு எடுத்திருக்கேன். அப்புறம் dual சப்ளை பார்த்தீங்கன்னா 12012 அப்படின்னு எடுத்திருக்கேன். ஸோ இதில் தான் 4 ஒயரையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து கனெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா நீட்டாக ப்ராப்பராக வந்து கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கனெக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாக முடிஞ்சிடுச்சு. ஸோ கெப்பாசிட்டர் ஆடாமல் இருக்கிறதுக்காண்டி கெப்பாசிட்டர்ல நீட்டாக க்ளூ வச்சு நல்லா அழகாக ஒட்டி விட்டுட்டேன். ஸோ மல்டிமீட்டர் வச்சு பாடி சாட் ஏதாவது இருக்கான்னு பார்த்தேன், எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. இனி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேபினெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே நீட்டாக ஸ்க்ரூ போட்டு ஃபிட் பண்ணிட்டோம். சுவிட்சை போட்டுட்டு நம்ம வந்து காற்று வருதான்னு செக் பண்ணோம். காற்றுலாம் நல்லா தான் வருது. அப்புறம் வந்துட்டு வால்டேஜ் செக் பண்ணுறோம் பாருங்க, 18 வால்டேஜ் வந்துட்டுருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பவர் சப்ளை வந்து 18, dual சப்ளை வந்துட்டு பார்த்தீங்கன்னா 37 வால்டேஜ் கிட்ட வந்துட்டுருக்கு. பரவாயில்ல, 37 வால்டேஜ் நமக்கு வந்து ஒர்த்து தான். ஸோ இனி பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு நம்ம ரேடியோ பவர் சப்ளைக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு வீடியோ இவ்வளோ தான். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுருங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திக்கலாம். பை கைஸ்.